السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. நாங்கள் தொடர்ந்தும் ஷாஃபி மதுஹப் அடிப்படையில் ஃபிக்ஹ் வகுப்பு பார்த்து கொண்டு வரோம் பாடங்கள். இன்றைய பாடம் 31, தொழுகையின் ஷரத்துக்கள், தொழுகையுடைய நிபந்தனைகள் பற்றி தான் இந்த பாடத்தில் நாங்கள் பார்க்க போறோம். அதாவது தொழுகைக்கு உள்ளால போவதற்கு முன்னால், தொழுவதற்கு முன்னால கவனிக்கப்பட வேண்டிய சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைகளைத்தான் நாங்க இந்த பாடத்துல, இன்றைய பாடத்துல பார்க்க போறோம். அதாவது தொழுகைக்கு முன்னால், நாங்க தொழுவதற்கு முன்னால கவனிக்கப்படக்கூடிய ஷரத்துக்கள் 4, நிபந்தனைகள் 4 இருக்கு. அதுல ஒன்று சுத்தமாக இருத்தல், இரண்டாவது நேரம் நுழைந்திருப்பதை அறிந்திருத்தல், மூணாவது ஔரத்தை மறைத்தல், நாலாவது கிபிலாவை முன்னோக்குதல். இந்த சுருக்கமாக பார்த்தால் இந்த 4 ஷரத்துக்களும் தொழுகைக்கு முன்னால நாங்க கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டும். இனி ஒவ்வொன்றாக நாங்க அதனுடைய முழுமையான விளக்கங்களை பார்ப்போம். முதலாவது சுத்தமாக இருத்தல். தொழுகைக்கு முன்னால நாங்க பரிபூர்ணமான சுத்தத்தோடு இருக்கணும். சுத்தத்துடைய பாடங்கள் நாங்க இதுக்கு முன்னால பார்த்திருக்கிறோம். உளுவுடைய பாடம், எப்படி உளு செய்யணும், சுத்தமா இருக்கணும், எல்லாம் எது நஜீஸு, அந்த நஜீஸ்ல எவ்வாறு சுத்தமாகணும் எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். எனவே அது உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். இந்த பாடத்தையும் அதோட கனெக்ட் பண்ணி பார்த்து கொள்ளலாம். சுத்தம் என்று பார்க்கும்போது முதலாவது ஹதஸை விட்டும் உடம்பு சுத்தமாக இருக்கணும். அதாவது பெருந்தொடக்கு சிறுதொடக்கு எங்களுக்கு ஏற்படும். அந்த தொடக்குகளை விட்டும் நாங்கள் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். சிறுதொடக்கு ஏற்பட்டால் நாங்கள் செய்ய வேண்டியது உது செஞ்சால் அது சுத்தமாகிருவோம். பெருந்தொடக்கு ஏற்பட்டால், அதாவது குளிப்பு கடமையாகக்கூடிய ஏற்பட்டால் நாங்கள் குளிக்கணும். இவ்வாறு அதற்கு ஏற்ற மாதிரி சுத்தம் எங்களுக்கு தெரியும் எவ்வாறு செய்யணும் என்று அந்த முறையில, அந்த அடிப்படையில செஞ்சு கொண்டா சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி தஹூரின். சுத்தம் இல்லாம அதாவது ஒரு தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இந்த ஷரத்துக்கு ஆதாரம் இதுதான். எனவே இந்த ஷரத்து உடல் சுத்தமாக இருக்கணும் முதலாவது. இரண்டாவது நஜீஸை விட்டும் உடல் சுத்தமாயிருக்கும். முதலாவது சின்னம் தொடக்குகளை விட்டும் சுத்தமாயிருக்கணும் என்று, இதுல நஜீசுகளை விட்டும் உடல் சுத்தமாக இருக்கணும். நஜீசுகள், எங்களுடைய மேனியில நஜீசுகள் இருந்தால் அந்த நஜீசுகள் நீக்கப்பட வேண்டும். அதை எப்படி நீக்கணும் என்று எங்களுக்கு தெரியும். மூணாவது, நாங்க உடுத்திருக்கக்கூடிய ஆடைகளும் சுத்தமாக இருக்கணும். மூணாவது விஷயம், ஒன்று உடம்பு தொடக்குகளை விட்டு சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது உடம்பு நஜீசுகளை விட்டு சுத்தமாக இருக்கணும். மூணாவது ஆடைகளும் சுத்தமாக நஜீஸ் இல்லாத ஆடைகளாக இருக்கணும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஸியாபக ஃபதஹிர். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இபாதத்து செய்யும்படி சொல்லும் போது அந்த இடத்துல சொல்றான், இபாதத்துக்காக தயாராக சொல்லும் போது சொல்கிறான், வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையையும் சுத்தமாக்கி கொள்ளுங்க. அப்ப இதற்கு ஆடையும் சுத்தமாக இருக்கணும் என்பதற்கான ஆதாரம் இந்த குர்ஆன் ஆயத்து தான்.
அடுத்து நாலாவது, இடம் சுத்தமாக இருக்கணும். ஆடை எவ்வாறு சுத்தமாக இருக்கிறதோ, உடம்பு எப்படி சுத்தமாக இருக்கிறதோ, அதே போல இடமும் சுத்தமாக, நாங்க தொழக்கூடிய இடம் கட்டாயம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். அப்ப நாங்க ஒரு இடத்துல தொழுறமாக இருந்தால் எங்களுடைய காலும் அதே போல எங்களுடைய சுஜூது செய்யும் இடம், தலைப்படக்கூடிய இடம், இந்த இந்த இடங்கள் இதுக்கு மத்தியில உள்ளவைகள் சுத்தமாக இருந்தால் போதுமானது. நாங்க தொழும்பொழுது தொழுகை உள்ளால இருக்கும் போது நஜீசுகள் படாத முறையில அந்த இடம் சுத்தமாக இருக்குமா இருந்தால் போதுமானது. எங்களுக்கு சுத்தி நஜீசுகள் இருக்கின்றால் அதுல பிரச்சனை இல்லை. அப்படியான சூழல்கள் வந்தால் எங்களுக்கு பக்கத்துல ஒரு நஜீஸ் இருக்கி, மேலால முன்னுக்கு ஒரு நஜீஸ் இருக்கி, அப்படியான நஜீசுகள் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தொழுகும் போது தொழுகையில எங்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஒரு துணியோ ஒரு ஆடையோ எதுவோ அந்த நஜீசுகள்ல படக்கூடாது. அப்ப எந்த அளவுக்கு நஜீஸு இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னால், இப்போ நாங்க ருக்கு செய்யும் போது அதே போல சுஜூது செய்யும் போது எங்களுடைய நெஞ்சு அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல படாது. சுஜூது செய்ய போது நெஞ்சு படாது. அப்ப அந்த இடத்துல ஒரு நஜீஸ் இருக்குன்னு வச்சாலும் அது பிரச்சனை இல்லை, மன்னிக்கப்படும். அது பிரச்சனை இல்லை என்பதாக சொல்லப்படுது. உங்களுக்கு வழங்கும் நினைக்கிறேன். நாங்க காலை வைக்கும்போது, முழங்காலை வைக்கும்போது அந்த இடத்துல நஜீஸ் இருக்கக்கூடாது. கையை சுஜூதுக்கு வைக்கும்போது கை இருக்கிற இடத்துல நஜீஸ் இருக்கக்கூடாது. தலையை வைக்கும்போது தலை இருக்கிற இடத்துல நஜீஸ் இருக்கக்கூடாது. ஆனால் நஜீஸ் படாத முறையில நெஞ்சுக்கு நேராக நஜீஸ் இருந்துட்டால், உதாரணமாக பள்ளி பீ ஒன்று இருக்கும், என்ன சரி ஒரு நஜீஸ் சொன்ன இடத்துல இருக்கலாம். அப்படி இருந்தால் அது படாத வரைக்கும் பிரச்சனை இல்லை என்பதாக சொல்லப்படுது. அப்ப இடம் சுத்தமாக இருக்கணும். நாங்க சுஜூது செய்யக்கூடிய கால் வச்சிருக்கிறதுல இருந்து சுஜூது செய்யற இடம் வரைக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது 2வது நிபந்தனை, நேரம் நுழைஞ்சிட்டு என்பதை அறிஞ்சிருக்கணும். நாங்க தொழப்போறோம் என்றால் தொழுகைக்கான லுகர் தொழப்போறோம்னா லுகருடைய தொழுகை நேரம் நுழைந்து விட்டது என்று அறிஞ்சிருக்கணும். தொழுகை நேரங்கள் எப்படி அறிகிற அப்படின்ற விஷயம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்ப தொழுகை நேரங்களை அறியக்கூடிய முறைகள்ல உண்டு. உறுதியாக நாங்க சூரியனை பார்த்து, சூரியன் உதிக்கிறது மறைவது இவைகளை பார்த்து என்ன செய்யற நாங்க அந்த நேரத்தை குறிச்சு கொள்ளலாம். அல்லது அப்படி ஒன்று இல்லாத கட்டத்துல ஒரு இஜ்திஹாதின் அடிப்படையில முயற்சி ஒன்று செஞ்சு பார்க்கிற, கிழக்கு இப்படி இருக்கு, மேற்கு அப்படி இருக்கு, அப்படி எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச மட்டில் அதை ஒரு லன் ரீதியாக எண்ண ரீதியாக அதை என்ன செய்யணும், இது மரத்துடைய நிலையில் இந்த அளவுக்கு விழுந்திருக்கு, அதனால ஒருவேளை மாறுபா இருக்கும் அல்லது அசராக இருக்கும் என்று ஏதோ ஒரு இஜ்திஹாத் முயற்சியின் மூலமாக அந்த தொழுகை நேரங்களை நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சுதான் நுழைஞ்சிட்டு உறுதியானத்துக்கு பிறகுதான் நாங்க சொல்லலாம். அப்படியும் இல்லாட்டி 3வது கட்டம், யாராவது தெரிஞ்சவங்க சொன்னால் இந்த நேரம் நுழைஞ்சிட்டு, லோருடைய நேரம் நுழைஞ்சிட்டு என்று தெரிஞ்சவங்க சொல்றாங்கன்றால் அப்ப அதை நாங்க பின்பற்றலாம். இப்பய காலத்துல நாங்க பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். எங்களோட முயற்சியில நாங்க செய்ய இல்லை, மாறாக என்ன செய்யறோம், நேரம் குறிப்பிடப்பட்டு எங்களுக்கு கலண்டர்லையும் போன்லையும் இப்ப வந்திருக்கு. அப்ப இது இந்த நேரங்களை குறிப்பிட்டவங்க மூத்த உலமாக்கள் குறிப்பிட்டாங்க, எனவே நாங்க அவங்கள பின்பற்றுகிறோம். அப்ப நாங்க இந்த 3வது கட்டத்துல தான் எங்களுடைய தொழுகை நேரங்களை தொழுது கொண்டு இருக்கிறோம். அடுத்து சொல்றாங்க, ஒருத்தர் தொழுதுட்டாரு, இதை மேல சொல்லப்பட்ட ஏதோ ஒரு முறையில தொழுதுட்டாரு, ஆனால் அவர் தொழுது புறவு பின்னால பார்க்கும்போதுதான் அவருக்கு தெளிவாகுது தொழுகை நேரத்துக்கு உள்ளுக்கு இல்ல, நாங்க நேரம் நுழையும் போது தொழுதிருக்கோம் லொஹர அப்படின்னு தெளிவானால், இவர் எந்த முறையில பார்த்தாலும் சரி, உறுதியானத்தை பார்த்தாரு அல்லது பின்பற்றினார் ஒருத்தர், பிரச்சனை இல்லை, விளங்குது புறவு தான் தெளிவாது, இது நாங்க நேரம் நுழையறதுக்கு முன்னால தொழுவிட்டோம் என்றால்
அவருடைய தொழுகை பாத்தில், கட்டாயம் அவர் அந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டும். மீட்டி தொழுவது கட்டாயமாக இருக்குது. மூணாவது நிபந்தனை, தொழுகையுடைய ஷரத்துக்கள்ல மூணாவது அவுரத்தை மறைத்தல். அவுரத்துனா என்ன? அவுரத்துன்னு சொன்னா மனிதனுடைய உடலில எந்த பகுதியெல்லாம் மறைக்கப்பட வேண்டுமோ அந்த பகுதிகளுக்கு தான் அவுரத்துன்னு சொல்றோம். மனித உடல்ல எந்த பகுதிகள் மறைக்கப்பட வேணுமோ, காட்டக்கூடாதோ, அல்லது பிறர் பார்க்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கிறோ, ஒருத்தருடைய உடம்பை இந்த பகுதியில் பார்ப்பது ஹராம் என்று சொல்லப்படுகிறதோ, இவைகளுக்குத்தான் மார்க்கத்தில் அவுரத் என்ற இந்த வார்த்தை பாவிக்கப்படுது. அப்ப நாங்க ஆண் தொழுகைக்குள்ளால ஒரு அவுரத் இருக்கி, தொழுகைக்கு வெளியில ஒரு அவுரத் இருக்கு. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமாகும். அவங்க மறைக்க வேண்டிய, மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள். அதுல நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு ஆண் இருக்கிறாரு, அவருக்கு தொழுகைக்கு உள்ளால, ஒரு ஆணுடைய தொழுகைக்குள்ளால அவர் இருக்கும்போது மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்னன்னு கேட்டால், தொப்புள் உட்பட அவருடைய முழங்கால் வரைக்கும் உள்ள பகுதிகள் கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும். தொப்புளும் மறைக்கப்படணும். தொப்புள்ளா காலி பகுதியில புரின்னு சொல்லுவாங்க. அப்ப தொப்புள் மறைக்கப்பட வேண்டும். அதே போல முழங்கால் வரைக்கும்னா முழங்கால் உட்பட, முழங்காலும் சேர்த்து மறைக்கப்பட வேண்டும். அப்படி மறைக்கப்பட்டால் போதும். இப்ப நெஞ்சு பகுதிகள், கை கால்கள், இவைகள் மறைக்கணும் என்று கட்டாயம் இல்லை. இதுதான் இந்த பகுதியில் மட்டும்தான் அவருக்கு கட்டாயமாக ஒரு ஆணுக்கு மறைக்கப்பட வேண்டும். தொழுகையில ஒரு ஒழுக்கத்துக்காக வேண்டியும் ஒரு சுண்ணத்துக்காக வேண்டியும் தான் ஏனைய முழுமையான ஆடைகள் அணிஞ்சு, தொப்பிகள் அணிஞ்சு, அந்த முறைகள் எல்லாம் சுண்ணத்தாக வந்திருக்கு. கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும் என்ற மார்க்க சட்டத்தை நாங்கள் பார்க்கிறதாக இருந்தால், அது தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் உள்ள பகுதி தான் ஒரு ஆணுக்கு தொழுகையில மறைக்கப்படணும். அந்த பகுதிகள் அதுல ஏதாவது ஒரு சின்ன இதாவது தொழும் பொழுது வெளியாகிட்டால் அவருடைய தொழுகை பாத்தில், திரும்ப அவர் ஒழுங்கா தொழ வேண்டும். அடுத்து, ஒரு பெண்ணுடைய தொழுகைக்குள்ளால் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய அவுரத்தை என்னென்றால் முகம், அதே போல மணிக்கட்டை தவிர உள்ள ஏனைய அத்தனை பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும். முகத்தம் திறந்து கொள்ளலாம், மணிக்கட்டு இரண்டையும் திறந்து கொள்ளலாம். அப்ப ஏனைய முழு பகுதிகள் கால் உட்பட மறைக்கப்படலாம். காலுக்கு எது சரி தொழும்போது சொக்ஸ் என்ன சரி போட்டுக்கொள்ளணும், அல்லது அதை மறைக்கக்கூடிய அளவுக்கு துணியை கால் வரைக்கும் நீட்டமான துணிகளை, ஆடைகளை உடுத்து தொழணும். நாங்கள் சுஜூது செய்யும் போது குதிகால், பின்னங்கால், வெள்ளை பகுதிகள் வெளியே விளங்கினாலும் அங்கேயும் தொழுகை பாத்தில். அங்க ஆண்கள் அந்த பார்த்தாத்தான் பாத்தில், பாக்காட்டி பிரச்சனை இல்லை என்ற கருத்தல்ல. முழுமையாக நாங்கள் ஆண்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் கட்டாயம் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும், முகத்தையும் கையையும் தவிர. இப்ப அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின். ஒவ்வொரு பள்ளிகளிலும், பள்ளிக்கு நீங்க போனா அழகை எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த இடத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஆடை என்பதாக, தொழுகையில் உள்ள ஆடையை தான் சொல்லப்படுகிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, லா துக்பலு ஸலாத்துல் ஹாயிதி இல்லா பிஹிமார். ஹாயில் என்று சொன்னால் மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்கள். அப்படின்னா வயதுக்கு வந்த பெண்கள் தொழுகிறாங்க என்றால் அவங்க தொழும் பொழுதோ கட்டாயம் ஹிமார் என்று சொல்லக்கூடியது தலையை மறைக்கக்கூடிய பகுதிக்கு. அப்ப தலையை முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கணும், உடல் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கணும் என்ற அர்த்தத்தில் அது சொல்லப்படுது. அப்ப இது பெண்களுடைய தொழுகைக்குள்ளால் இருக்கக்கூடிய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள். அப்ப தொழுகைக்கு வெளியில் எப்படி ஒவ்வொருத்தருடைய ஆணுடைய, பெண்ணுடைய, ஆண்களுக்கு முன்னால பெண்களுக்கு முன்னால, அல்லது பெண்கள் ஆண்களுக்கு முன்னால, இப்படி அவர்களுடைய அவுரத்துகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, தொழுகைக்கு வெளியே ஒரு ஆணுடைய அவுரத்து, தொழுகைக்கு வெளியே ஒரு ஆணுடைய அவுரத்து ஏனைய ஆண்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏனைய ஆண்களுக்கு முன்னாலேயும் அதே போல் அவருடைய மஹரமான பெண்கள், அம்மா, மகள், தங்கச்சி,
இப்படி மஹரமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் அவருடைய அவுரத் வந்து ருக்குபத்துக்கும் சுர்ரத்துக்கும், அதாவது முழங்கால் மற்றும் தொப்புளுக்கு மத்தியில் உள்ள பகுதிகள் மட்டும் மறைக்கப்பட்டால் போதும். மஹரமான பெண்கள் இருக்கிறாங்க. மஹரமான பெண்களுக்கு அப்ப அந்த ஆணை வந்து பார்க்கலாம். அம்மாக்கு வந்து மகனை வந்து தொப்புளுக்கு மேல் உள்ள பகுதிகளை பார்க்கலாம், ஹராம் இல்லை. ஒரு தங்கச்சியை பார்க்கலாம், ஹராம் இல்லை. அப்ப ஏனைய ஆண்களுக்கு முன்னாலேயும் அவருக்கு அப்படி இருந்தாலும், ஆண்கள் ஒரு ஆண் அப்படி இருக்கிறேன்னா ஆண்களுக்கு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, ஹராம் இல்லை. அதே போல அந்நிய பெண்களுக்கு முன்னால ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதிகள், மஹரமான பெண்கள் சொல்லிட்டோம், இது ஆண்களுடையது. ஆண்கள் வந்து அந்நிய பெண்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு ஏழுமான ஹலாலாக்கப்பட்ட பெண்கள் தான் அந்நிய பெண்கள்னு சொல்றது. திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்ட பெண்கள் தான் மஹரமான பெண்கள்னு சொல்றது. அப்ப திருமணம் முடிக்க ஹலாலாக்கப்பட்ட அந்த பெண்கள், ஹலாலாக்கப்பட்டதுன்னா அவங்கள திருமணம் பேசி திருமணம் முடிக்க இயலுமே அந்த சட்டம் எடுக்க இயலுமான பெண்கள், அப்ப அவங்க சொல்ற அந்நிய பெண்கள்னு சொல்லுவோம். அப்ப அந்நிய பெண்களுக்கு முன்னால ஒரு ஆண் ஆண் மறைக்க வேண்டிய பகுதி என்னென்றால் அவருடைய முகமும் கையையும் தவிர, அதாவது மணிக்கட்டையும் தவிர ஏனைய பகுதிகள் கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும். அப்படின்ற அர்த்தம் அந்த ஆணை வந்து பெண்கள் முகத்தையும் அவருடைய மணிக்கட்டையும் தவிர பெண்களுக்கு அப்படியான ஆண்களை, அஜ்னபியான அந்நிய ஆண்களை பார்க்கிறது கூடாது. அவங்க வந்து அனுஷேவனம் அவருடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். எனவே பெண்களுக்கு அவ்வாறு சட்டம் வரும்பொழுது ஆணுக்கு சொல்லப்படுது, அவனும் முழுமையாக அந்த முறையில ஆடைகள் அணிந்திருக்கணும் அந்நிய பெண்களுக்கு முன்னால. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, ஒரு முறை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஹதீஸ் இந்த இடத்துல நான் கொண்டு வரையில அவங்களுக்கு அது ஆதாரத்துக்காக வேண்டி சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தார். அவங்க யார் என்றால் கண் தெரியாத ஒரு சஹாபி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் மறைஞ்சு கொள்ளுங்க, திரையெடுத்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்டபோது உம்மு சலமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், அவருக்கு தான் கண் தெரியாதே, அவர் எங்களை பார்க்கவும் மாட்டார், எங்களை உணரவும் மாட்டாரே என்பதாக சொல்ல போது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க 2 பேரும் குருடா, நீங்க 2 பேரும் பார்வை அற்றவர்களா, நீங்க அவரை பார்க்க மாட்டீர்களா என்று கேட்டாங்க. அது அர்த்தம் ஆண்களையும் பெண்கள் பார்க்கக்கூடாது, முகம் கை மணிக்கட்டுகளை தவிர பார்க்கக்கூடாது. அதுவும் ஒரு இச்சை தூண்டக்கூடிய நிலைமை இருக்குமாக இருந்தால் அது பார்க்கிறது, முகத்தையும் பார்க்கிறது ஹராம், தலை குனிந்து கொள்ளணும் என்பதைத்தான் இந்த ஹதீஸினூடாக சொல்லப்படுது. எனவே ஒரு ஆண் அந்நிய பெண்களுக்கு முன்னால போகும்போது முழுமையாக ஆடை அணிந்திருக்கணும், அவுரத்துகளை முழுமையாக மறைச்சிருக்கணும் என்பதை நாங்க ஆண்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது அடுத்தது குர்ஆன் ஆயத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதுக்கு ஆதாரமாக வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபظன ஃபுரூஜஹுன்ன, முஃமினான பெண்களுக்கும் நீர் கூறுவீராக, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அதாவது தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது. இன்றைக்கு சீரியல்கள், படங்கள், கதைகள் பார்க்கிறோம், அந்நிய ஆண்கள் நடிக்கக்கூடிய கதைகள், சீரியல்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். என்றாலும் அவைகளை முழுமையாக தவிர்த்து கொள்வது, இயன்ற அளவு தவிர்த்து கொள்வது உள்ளத்துக்கு நல்லது, ஈமானுக்கு நல்லது. எனவே அவ்வாறான முறையில் நடந்து கொள்வதுதான் பெண்களுக்கு ஒழுக்கமாக இருக்கிறது. அடுத்து பெண்களுடைய அவுரத்துகள். பெண்கள் எப்படி வெளியில, தொழுகைக்கு வெளியில அவங்களுடைய அவுரத்துகளை பார்க்கும்போது பெண்கள் ஏனைய முஸ்லிமான பெண்களுக்கு முன்னால இருக்கிறால், பெண்கள் ஏனைய முஸ்லிமான பெண்களுக்கு முன்னால இருக்கிறால் அவங்க
தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் மறைக்கப்பட்டிருந்தால் போதுமானது. தொப்புளுக்கும் முழங்காலுக்கு மத்தியில் மறைக்கப்பட்டால் போதுமானது. காபிரத்தான, அதாவது முஸ்லிம் அல்லாத பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு முன்னால ஆஹ் முகம் கை, அதாவது முகமும் கரண்டக்கையும் மணிக்கட்டும் திறக்கலாம். வேற தேவைக்கு ஏற்பட்டால், தேவைகள் வேலைகள் செய்யும் பொழுதோ அல்லது அந்த பெண்களோட இருக்கும்போது வேற ஏதாவது கைகளை முழுமையாக திறக்க வேண்டிய ஏதாவது வேலை உண்டு, அத்தியாவசியமான ஒரு தங்கடமான ஒரு நிலைமை வந்தால் மட்டும் அந்த இடத்துல எந்த இந்த பகுதி துறக்கப்படுகிறதோ அதை துறப்பதனால பாவம் இல்லை, மன்னிக்கப்படும். இது அந்நிய பெண்கள் சம்பந்தமானது. அதே சமயத்துல அந்நிய ஆண்களுக்கு முன்னால ஒரு பெண்ணுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதி, அதுக்கு முன்னால தன்னுடைய குடும்பத்தார்கள், மகரமான வாப்பா, தம்பி, மகன், இவங்களுக்கு முன்னால் இருக்கிறண்டா அங்கேயும் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில் உள்ள பகுதியை மறைச்சால் போதும். இப்ப ஏனைய பகுதிகள் அவங்களுக்கு முன்னால மறைக்கிறது ஒரு ஒழுக்கம், கட்டாயம் அது மறைக்கப்படணும், அப்படி இருக்கிற கூடாது, ஒழுக்கம் இல்லை. ஒருவேளை பயங்கள், அதாவது ஏதாவது ஃபித்னாக்கள், கெட்ட எண்ணங்கள் உருவாகும் என்றிருந்தால் அப்ப கட்டாயம் மறைக்கணும். சும்மா மறைக்கிறது பெண்கள் முழுமையாக ஆடைகளை போட்டு மறைத்து கொள்வது ஒரு சுண்ணத்தான முறையாக இருக்கிறது குடும்பத்தார்கள், அதாவது மஹ்ரமான ஆண்களுக்கு முன்னால. அதே சமயத்துல இப்படி சட்டத்தை மட்டும் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மட்டும் மத்தியில் திறந்திருக்கக்கூடிய, மறைக்கப்பட்டு ஏனைய பகுதியில் திறந்திருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால ஃபித்னாக்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும் என்றிருந்தால் அப்ப கட்டாயம் மறைக்கப்பட வேண்டும், திறப்பது ஹராமாக இருக்கிறது. அதை விளங்கிக் கொள்ளும். இது சட்டம்தான். ஒழுக்கம் இருக்கு, மார்க்கத்துல தக்குவா இருக்கி, பேணுதல் இருக்கி, அதுகளை பேணிக்கொள்ளணும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, அதாவது பெண்கள் அவங்களுடைய அழகை வெளியாக்க கூடாது. தங்களுடைய கணவன்மார், தங்களுடைய பெற்றோர், வாப்பா, அதே போல தன்னுடைய சகோதரர்கள், அதாவது பெண்கள், இவங்களுக்கு முன்னாலே தவிர ஏனைய இடங்கள் அவங்களுடைய அழகுகளை வெளியாக்க கூடாது என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது மார்க்கத்துடைய பெண்கள் மஹ்ரமான ஆண்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சட்டம். அதே போல அஜ்னபியான அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இருக்கிறண்டா அவங்க முழுமையாக மறைக்கணும். பெண்கள் ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் முழுமையாக மறைக்கணும், எந்த ஒரு பகுதியையும் காட்டலாம். வலா யஜூஸு லஹா அன் தக்ஷிஃப ஷைஅம் மின் பதனிஹா அமாமஹும் இல்லா லிஉஸ்ரி. சங்கடங்கள் ஏற்பட்டால், காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அது எந்தெந்த இடங்கள்ல காட்டலாம் என்பது பின்னால் வருது மார்க்கத்தில், அதையும் சொல்லித்தரப்பட்டுள்ளது. எனவே அந்த கட்டங்கள்ல மட்டும் எந்த பகுதியை காட்டணுமோ அதை மட்டும் வெளியாக்கலாம். அது இல்லாம அந்நிய ஆண்களுக்கு முன்னால ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் முழுமையாக மறைக்க வேண்டும். இதுல தற்காலத்து இமாம்கள் பலர்கிட்ட பலவிதமான கருத்து வேற்றுமைகள் இருக்கி, முகத்தையும் மணிக்கட்டையும், தொழுகையில உள்ள மாதிரி முகத்தையும் மணிக்கட்டையும் மட்டும் வெளியாக்கலாம் என்ற கருத்துக்களும் இருக்கி. என்றாலும் பேணுதலாக இருந்து கொள்வது நல்லம். அதை ஊண்டி பிடிக்கக்கூடிய உலமாக்கள் இப்போ குறைவா தான் இருக்கிறாங்க, அது தங்கடம் இருக்கிற காரணத்தினால. ஆனா ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் கட்டாயம் முழுமையாக தங்களை மறைச்சு கொள்ளணும். வெளியில் போகும்போது தாவணிகளை முகத்துல போட்டு கட்டாயம் அந்த முகமூடிகள், முகத்துக்கு அணியக்கூடிய அந்த துண்டுகளை கொண்டுதான் மறைக்கணும் இல்லை. தாவணியை கொஞ்சம் பணிச்சு கொண்டாலே முகம் மறைஞ்சு. அப்ப அது மாதிரியான ஒழுக்கமான முறையில வெளியே போவது எங்களுக்கு நல்லது, பெண்களுக்கு. அப்ப அடுத்தது சில தங்கடமான நிலைமைகள்ல அவங்களுக்கு, பெண்களுக்கு அந்நிய ஆண்களுக்கு முன்னால சில அவங்களுடைய அவுரத்துகளை வெளியாக்கக்கூடிய கட்டங்கள் இருக்கு. அதுல முதலாவது தான் திருமண பேச்சுவார்த்தைகளின் போது. திருமண பேச்சுவார்த்தையின் போது
ஒரு மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்கணும். அப்ப அவருக்கு வந்து முகத்தையும் 2 மணிக்கட்டுகளையும் கையையும் பார்க்கலாம், காலையும் பார்க்கலாம் என்ற ஒரு சட்டம் ஒன்று வருது. அது திருமண பாடத்துல நாங்கள் முழுமையாக அதை பத்தி பார்ப்போம். அப்ப இந்த கட்டத்துல அவங்களுக்கு கட்டாயம் அதை என்ன செய்யணுமா, மாப்பிள்ளை தெரியணும், யாரு பொண்ணுன்னு தெரியணும். அதுக்காக வேண்டி திருமணம் முடிக்க உறுதியாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை, சும்மா பொன் பார்த்து திரிதவர் அல்ல, பொன் பிடிச்சால் திருமணம் முடிப்பேன் என்று உறுதியோடு இருக்கிறார் என்றால் அவங்களுக்கு காட்டுறது அனுமதி இருக்கு. ரெண்டாவது, ஒரு சாட்சி சொல்றதுக்காக வேண்டி ஒரு காலி கோட்டுக்கோ அல்லது இது மாதிரி கோடு ஏதாவது பிரச்சனைகள் வந்த அந்த இடத்துல சாட்சி சொல்ல போறேன்றால், அல்லது வியாபாரம் ஒன்று செய்த கடைக்கு போறோம், வியாபாரம் ஒன்று செய்ய வேண்டிய ஒரு ஆண் துணைகள் இல்லை, ஆண்கள் இல்லை, கடைகளுக்கு போறதுக்கு நாங்கள் தான் போக வேண்டிய தேவை இருக்கின்றால், அப்ப அந்த நேரத்துல கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது எங்களுக்கு முகத்தை காட்டலாம். முகத்தை மட்டும் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது முகத்தை மட்டும் காட்டலாம். காரணம் என்றால் கொடுத்த பொருள் யார் வாங்கினு தெரியணும், யாருக்கு அப்ப பிரச்சனைகள் பின்னால ஏதாவது பிரச்சனைகள் வந்து அடுத்த பொருளை வந்து மாற்ற தேவைப்பட்டால் அப்ப அங்க பிரச்சனைகள் வரும். அதனால வியாபாரம் செய்யும் போது கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அந்த முகத்தை மட்டும் காட்டுறதுக்கு அனுமதி இருக்கு. சாட்சி மட்டும் காட்டணும், யாரு சாட்சி செய்யறன்னு தெரியணுமே. அதனால அடுத்தது வைத்தியத்துக்காக வேண்டி மருந்தெடுக்க போனால் அந்த நேரத்தில் ஒரு ஆண் டாக்டர் தான் இருக்கிறாரு, அந்நிய டாக்டர் ஒன்று இருந்தால் எந்த இடத்துல அந்த சிகிச்சை செய்ய வேண்டுமோ அந்த இடத்தை துறக்கலாம். சும்மா எல்லா இடம் அல்ல, எந்த இடத்துல சிகிச்சை செய்ய வேண்டுமோ, ஆபரேஷன் செய்யுது அல்லது சோதிச்சு பார்க்கறதுக்கு இப்படியான விஷயங்களுக்கு அந்த நேரத்தில் அது துறக்க வேண்டிய நிலைமை இருந்தால் அப்ப செய்யலாம். ஆனால் அங்கே சில ஷரத்துகளுக்கு ஒன்றோ அந்த இடத்துல ஒரு மஹரமான ஒரு ஆண் இருக்கணும், அல்லது கணவன் இருக்கணும், அல்லது அதே போல வேற முஸ்லீம் அதாவது பெண் டாக்டர் இல்லாமல் இருக்கணும். ஒரு ஆண் டாக்டர்கிட்ட போறேன்றால் பெண் டாக்டர் ஒன்று அந்த ஏரியாவில் அந்த இடத்துல எங்களுக்கு வசதியான முறையில் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒரு ஆண் டாக்டர்கிட்ட போகணும். அதே போல அது ஷரத்து, இந்த 3 ஷரத்து, ஒரு மஹரமான இருக்கணும், அல்லது கணவன் இருக்கணும், அல்லது அதே போல பெண் டாக்டர் ஒன்று இல்லாமல் இருக்கணும். அடுத்தது, ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் டாக்டரோ அல்லது முஸ்லிமான ஒரு பெண் டாக்டரோ இருக்கும்போது காஃபிரான ஒரு பெண் இந்த டாக்டர்மார்கிட்ட போகக்கூடாது. அப்ப முஸ்லிம் டாக்டர்மார்கிட்ட தான் நாங்க போகணும். அந்த அந்த நேரத்தில் அவரத்து திறக்க தேவைப்பட நேரத்துல அது திறந்தத்துல பருவாயில மன்னிக்கப்படும். 4வது கிபிலாவை முன்னோக்குறது. 4வது ஷரத்து தொழுகைக்கு, இன்னும் தொழுகைக்குள்ளால போக இல்லை, தொழுகைக்கு வெளியே தான் நிற்கிறோம். இப்ப தொழுகைக்கு கட்டாயம் கிபிலாவை முன்னோக்கும். அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் வஹைதுமா குன்தும் ஃபவல்லு வுஜூஹக்கும் ஷத்ரா. எங்கிருந்தாலும் நீங்க பள்ளியின் பக்கம், அதாவது பள்ளி வாயின்னு சொல்ற மஸ்ஜிது ஹராமத்தான் சொல்ற, மஸ்ஜிதில் ஹராம். அப்ப மஸ்ஜித் ஹராம்னு சொன்னா காபத்துல், எங்க இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் அந்த பக்கத்துக்கு உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளுங்க என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஒருத்தருக்கு படிச்சு கொடுக்குறாங்க, இப்படித்தான் தொழணும். அந்த இடத்துல சொன்னாங்க, நீங்க தொழுகைக்காக எழுந்தால் உதுவை பூர்த்தியாக செய்துவிட்டு பின்பு கிபுலாவை முன்னோக்கி தக்பீர் சொல்லுங்க என்பதாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதே போல இந்த காபத்துல்லாவின் பக்கம் கிபுலாவை முன்னோக்குற இந்த சம்பவம் வந்து ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆரம்ப கட்டங்கள்ல ஒரு 16-17 மாதங்களாக இஸ்லாம் தொழுகை வந்ததுக்கு பின்னால கிபுலாவாக இருந்தது பைத்துல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய, பைத்துல் முகத்திஸ் என்று சொல்லுவோம். அந்த எது பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளி தான் கிபுலாவாக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, காபத்துல்லா கிபுலா வந்தால் நல்லமே என்ற ஆசை ஒன்று இருந்துச்சு. எனவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை கிபுலாவா மாத்துறான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, வானத்திலே உங்களுடைய முகம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது அல்லாஹ்ட்ட கேட்டு இருக்கிற அந்த எண்ணம்
ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே நீங்க கிபிலாவை காபத்துல்லாஹின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றுதான் கட்டளை இடுகிறான். அப்ப அதுக்கு பின்னால காபத்துல்லாஹ் பக்கம் கிபிலா திருப்பப்படுகிறது. எனவே ஹிஜ்ரியுடைய ஆரம்பத்துல மதீனாவுக்கு வந்த நேரத்துல தான் கிபிலாவின் பக்கம், காபத்துல்லாவின் பக்கம் கிபிலா திருப்பப்பட்டது. அதே போல கிபிலாவை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல நாங்க கிபிலாவுக்கு முன்னால, காபத்துல்லாவுக்கு முன்னால நின்றா கட்டாயம் நாங்க கண்ணால பார்த்து இதான் நேர் என்று சொல்லி அந்த நேருக்கு தொழணும். தூரத்துல இருக்கக்கூடிய, எங்களை போன்று தூரத்துல இருக்கக்கூடியவங்க உறுதியான ஆதாரங்கள், இதுதான் காபத்துல்லாவுடைய திசை என்பதை உறுதியான ஆதாரங்கள் மீது என்ன செய்யணும், எடுத்து நாங்க பின்பற்றணும். அல்லது அது உங்களுக்கு தெரியாதென்றால் ஒரு எண்ண ரீதியான ஒரு ஆதாரத்தையாவது என்ன செய்யணும், நாங்க வச்சு இதான் கிபிலாவுக்கு நேரான பகுதி என்று பார்த்துக்கொள்ளணும். இன்றைய காலத்துல போன்கள் இருந்தால் அதிலே எல்லா காபத்துல்லாவுடைய திசைகளை காட்டக்கூடிய நிறைய எப்புகளும் இருக்கி அதை பார்த்து எங்களுக்கு இன்ஷால்லாம் திசைகளை பார்த்து கொள்ளலாம். அப்ப திசையை கட்டாயம் ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்ச முறையில பார்த்துக்கொள்ளணும். எங்கள்கிட்ட கையில போனும் இல்லை, அது எங்களோட அப்படியான வசதி ஒன்றும் இல்லை, திசையும் தெரியாத ஒரு இடத்துல நிற்கிறோம் என்றால் எங்களுக்கு ஏழுமான அளவுக்கு முயற்சி செய்யணும், இந்த பக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி முயற்சி செஞ்சு அந்த ஒரு கணிப்பில நாங்க தொழணும். பின்னால எங்களுக்கு நாங்க தொழுத பகுதி சரியில்லை, அதாவது கிபிலாக இல்லை, கிபிலாவுக்கு மாறாத்தான் நாங்கள் தொழு இருக்கிறோம் என்றால் உறுதியாக தெரிந்தால் அதை கலா செய்யதா இல்லையாண்ட பாடங்கள் இன்ஷால்லா நான் அந்த பின்னால் வரக்கூடிய பாடங்கள்ல சொல்றேன். இயலாத கட்டங்கள்ல அப்படி தொழுறதுக்கு அனுமதி இருக்கு, திரும்ப கலா செய்யணுமா என்பதை நாங்கள் இன்ஷால்லா வரக்கூடிய பாடங்கள்ல சொல்றோம். எனவே இன்ஷால்லா இன்றைய பாடம் இதோட முடிவடைகிறது. அனைவருக்கும் பாடம் விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு